பகுதி அதாவது சென்டரில் வைக்கக்கூடாது. சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வைக்கணும். அதே மாதிரி ரொம்பவும் மேலே வைக்கக்கூடாது. மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்குன மாதிரி வைக்கணும். இப்போ அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் சப்பாத்தியில் வந்து விரிசல் விட்டுடும். இப்போ அடுத்த டிப்ஸ் வந்து இது ப்ரெஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாத லைட்டாக உப்பி வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து திரும்பவும் அடிப்பகுதியில் லைட்டாக உப்பி வரும். அதான் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மேலே இருக்கிற மூடியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மூடியை க்ளோஸ் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பாருங்கள் சப்பாத்தி நல்லா உப்பி வெளியே வந்துடும். இப்போ இதோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. அதனால் இந்த மிஷின்லேயே வந்து நீங்கள் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ரோட்டி மேக்கரில் வந்து ரோட்டி